ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது ரிஷப ராசிக்கு 23/6/2025 முதல் 26/2027 வரை எப்படி இருக்க போகிறது என்பதை காணலாம். 23/6/2025 முதல் 26/7/2025 வரைக்கும் இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகிறது, கிரக நிலை எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே சூரியனும் குரு பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு யோகம். இந்த யோகம் என்பது சிவராஜ் யோகம் என்று கூறுவார்கள். இருவரும் இணைந்து தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் ரிஷபராசிக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை வாரி வாரி வழங்கப் போகிறது. அடுத்தபடியாக சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 29/6/2025 முதல் ஆட்சி பலம் பெறப்போகிறார். உங்கள் ராசியிலே ராசி அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று அற்புதமான நிலையிலே 7ஆம் இடத்தை பார்வையிடப் போகிறார். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வையும் அற்புதமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த சுக்கிரன் சேருவது எப்படி இருக்கும் என்றால், அரசியலில் ஒரு புதிய வழி பிறக்கப் போகின்ற காலம் ரிஷபராசிக்கு. அதோடு மட்டுமல்ல, தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு சூடு பிடித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கப் போகிறது. அடுத்தபடியாக புத பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். சகோதர ஸ்தானம் என்று கூறுவார்கள். இந்த சகோதர ஸ்தானத்திலே புத பகவான் உங்கள் தனஸ்தானாதிபதி, அதாவது ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் 3இல் அமர்ப்பதனால் சகோதர வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். சகோதரர்களால் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு சொத்து சகோதர வழியில் ஒரு சகோதர சகோதரி இருவரிடமே கூட்டு சொத்து, அதாவது ஒன்று எங்கள் தங்கச்சி ஒத்துனா அக்கா ஒத்துனா அண்ணா ஒத்துல, இப்படியே தள்ளி நீண்ட நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு அதில் ஒரு சுமூகமாக ஆளுக்கு சேர வேண்டிய பங்கை பிரிக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு அமைகிறது. மேலும் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து அற்புதமான ஒரு யோகங்களை வாரி ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 9க்கும் 10க்கும் அதிபதியானவர் அந்த சனி பகவான் அற்புதமான ஒரு யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் தருகிறார். என்னவென்றால், புத்தம் புது வாகனம் வாங்கி அதில் பவனி வருவதும், வீடு கட்டி பாதியில் நின்றிருந்தால் அந்த வீட்டை புதுப்பித்து நல்ல ஒரு முன்னேற்றமாக கிரகப்பிரவேசம் செய்ய வைப்பதற்கான முயற்சிகளும், புதிய வேலை தேடி இருப்பவர்களுக்கு நல்ல தங்கள் தகுதிக்கேற்ற வேலை கிடைப்பதும், ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அற்புதமாக உள்ளது. அதே சமயம் பதவி உயர்வு எதிர்பார்க்கின்றவர்களுக்கு இது நல்ல ஒரு பொற்காலமாக அமைகிறது. புத்தம் புதிய வண்டி வாங்கி அதிலே பவனி வர வைக்கின்ற ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைகிறது. கிரகங்கள் நல்ல சூழ்நிலை பார்க்கின்ற போது நல்ல ஒரு முன்னேற்றமாக உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது இதுவும் ஒரு நல்ல ஒரு யோகம் என்றுதான் கூற வேண்டும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி ஒரு கேந்திர கிரகம் மற்றொரு கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இது நல்ல ஒரு அதிர்ஷ்டம், யோகம், திடீர் பண வரவு, நீங்கள் எதிர்பாராத வகையில் பணம் சேருதல், கூட்டு தொழில் நல்ல ஒரு ஆதாயத்தை தருவதல், வீடு சம்பந்தமாக புதிய சம்பந்தம், வீடு கட்டுதலோ அல்லது நீண்ட நாள் வீடு விற்கல சார் அல்லது பிளாட் விற்கலன்னு சொல்லுவாங்க, அது நல்லா விற்று நல்ல நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான பகை சேருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் வெளிநாடுகள் சென்று நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் வெளிநாடு சென்று அங்கு சம்பாதிக்கான ஒரு காலம் இது நல்ல ஒரு பொற்காலமாக அமைகிறது. அல்லது நீண்ட நாள் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு சேர வேண்டிய பணமோ அல்லது ஏதோ சேர வேண்டியதோ அது உங்களுக்கு கிடைக்க போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் வங்கியில் லோன் எதிர்பார்த்திருந்தால் அந்த லோன் கிடைத்து ஒரு புதிய தொழிலோ அல்லது ஒரு ஃபேக்டரியோ ஏதோ ஒரு நிறுவனமோ செய்வதற்கு இது ஒரு நல்ல காலம். அல்லது நீங்கள் வாகனத்துறை வைத்து டாக்ஸி இதுபோல் வைத்து நடத்துகிறீர்கள், அதாவது டிராவல்ஸ் நடத்துகிற அவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு காலம் இது. அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு காலம் வரப்போகுது. வழக்குகளில் வெற்றி பெறப்போகின்ற ஒரு காலம். ஏனென்றால் குரு பகவான் தனஸ்தானத்தில் உங்கள் பேச்சை கேட்பார்கள். வழக்கு உங்களுக்கு வெற்றி தரும். சமாதானம், உங்கள் எதிரி உங்களோட பணிந்து போவார்கள். மறைமுக சூழ்ச்சிகள் விலகி நல்ல ஒரு ஆதாயத்தில் லாபத்தை கிடைக்கின்ற ஒரு காலமாக வருகிறது. 10ஆம் இடம் 4 சக்கர வாகனம், பெரிய மாடி வீடு கட்டுதல், இப்படி கொடுப்பதோடு மட்டுமல்ல, 10ஆம் இடத்திலே சனி பகவானை வீட்டிருப்பால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஆதாயத்தை வாரி வழங்குவார். திருமண யோகம் அற்புதமாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு திருமண யோகம் நல்ல முறையிலே இந்த மாதத்தில் பெண் பார்க்கப்படுவதோ அல்லது பெண்ணாக இருந்தால் ஆண் வரன் பார்ப்பதோ உங்களுக்கு தகுதிக்கேற்ற வரன் கிடைக்கப் போகின்ற ஒரு காலம். மேலும் புத்திரஸ்தானம் பக்கத்தில் உங்களுக்கு இந்த நீண்ட நாள் திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லது ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு இப்போது ஆண் வாரிசு கிடைக்கின்ற ஒரு காலமாக அமையப் போகிறது.
மேலும் நீங்கள் இந்த நாட்களிலே சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலம் எதுவென்று கேட்டால் 9/7/2025 புதன்கிழமை முதல் 11/7/2025 மதியம் வரை, அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டம், அதாவது சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று சந்திராஷ்டம் என்று கூறுவார்கள். இந்த நாட்டில் புதிய முயற்சிகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. மற்றபடி வேற உங்களுக்கு அனைத்து நாளும் சிறப்பான ஒரு யோகங்களையும் வாரி வாரி வாழ்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. இந்த மொத்தத்திலே ரிஷபராசிக்கு இந்த மாதத்திலே புதிய தொழில் தொடங்குவதும், புதுசாக வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கும் பணம் பல வழியில் வருவதும், எதிரிகள் விலகுவதும், வழக்கு உங்களுக்கு வெற்றி பெறுவதும், அரசியலில் நல்ல ஒரு பதவி கிடைப்பதும், கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றமும், திருமணத்துக்கு வரன் பார்த்து பேசி முடிப்பதும், விருந்து அம்பலைகளில் கலந்து கொள்வதும், ஆலய வழிபாடு சென்று வருவதும், குலதெய்வத்தை வணங்குவதும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் கிடைக்கும். பெரிய மகான்களின் நட்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு உயர்ந்த ஒரு பதவி கிடைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. இந்த அனைத்து கிரகங்களும் பாருங்கள் 10ஆம் இடம் பதவி குறிக்கின்ற இடம். ஏன்னா உங்கள் யோகாதிபதியான சனி பகவான் 10ல் அமர்ந்து அவரை குரு பார்ப்பது நிச்சயமாக வாகன யோகம், அரசியல் உயர் பதவி, நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டம் போட்ட தீட்டி அது அனைத்து வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை குவிக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.